ஏய் இங்கே பாரு, அது குத்துச்சுன்னு வச்சுக்கோ கால் கட்டாயிரும்டா. இங்கே வண்டி குத்துதுன்னா கால் இங்கே இருக்குது, இவ்வளோதான் கேப்பு. 4 தையல் போட்டேன், இதே என்எஸ்ல பம்பர் குத்தி தான். விளாடாத. அவ்வளோதாடா தம்பி, இப்போ பண்ணதான் கரெக்டு. அவன் ஒன்று ஏத்துறப்ப நீ நின்று பண்ணு, இல்லை அவன் பண்ணுறப்ப நீ விட்டுரு, இல்லை நீ பண்ணுறப்ப அவன் நின்றுக்கிட்டோம். சூப்பு மட்டார்னு இறங்குதா? சூப்பராக பண்ணுற. நல்லா இருக்கு பாரு. திரும்பும் போது என்ன பண்ணு தெரியுமா? இன்னொன்று நல்லா லெஃப்ட்டு நவுந்துக்கணும். திரும்புறப்ப நல்லா லெஃப்ட் வந்துரு, வண்டி ஃப்ரீயாக விட்டுரு. திரும்ப அப்படி விட்டினா அப்படியே த்ராட்டில் மெயின்டைன் பண்ணி ஹைட்லேயே வச்சு இதே மாதிரியே பிரேக்கை லைட்டாக தொட்டினா அப்படியே சுற்றி வரும். போடி ஸ்டாக்லேயே சர்க்கிள் போட்டு சாதனை படைக்கலாம். வெறியா வந்தடா, அப்படியே வாடா, தூக்கிட்டு வாடா. அவ்வளோதூரம் நீதான். அப்படியே நல்லா ஸ்டிச் ஏற்றி அப்படியே ஹைட் ஏற்றி அப்படியே ஸ்லோவா வா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹைட்டு தான் விஷயம். ஃபஸ்ட்டு ஹைட்டு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ஹைட்டு கரெக்டாக அது பாட்டுக்கு இப்படி போக மாட்டேங்குது, இப்படி அது பாட்டுக்கு பொறுமை. அதான் சொல்கிறேன், நீ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டே த்ராட்டில் சேர்த்தி கொடுத்து ஃபஸ்ட்டே நல்லா ஹைட்டு இப்படி பிடிச்சிக்கோ. வண்டி ஃபஸ்ட்டே கத்தி மாதிரி ஏற்றிட்டினா அப்புறம் லைட் த்ராட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டே இருக்கிறது தான் வேலை. நீ ஃபஸ்ட்டே கொஞ்சம் பவர் வீல் ஏற்றுற மாதிரி இழுத்து ஏற்று இல்லை, அந்த மாதிரி இழுத்து ஏற்றிக்கோ. கால் நல்லா இப்படி வை. நீ எந்த அளவுக்கு காலை இப்படி மடக்கி வைக்கிறியோ அந்தளவுக்கு அதில் நல்லா காலை ஊனி நிற்கலாம். காலை ஊனி அதில் நின்றாலே ஆஃப் ஆல்ட்டு முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம சொல்கிறது தான் வண்டி கேட்கும். சன்னு மன உடச்சல் ஆகிட்டியா? மூஞ்சே சோகமாயிடுச்சு. வருது தெரியுது. லாக் பண்ணி சுற்றி பிரேக்கிங்கே விட்டுட்டேன். இப்போ எப்படி தான் திரும்ப அது கொண்டு வர போறே தெரில. பார் 4 தான் வேஸ்ட் ஆகுது. போட்டலாம், இன்றைக்கே நினச்சினா போட்டலாம். ஹேண்டில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பெருசாக போடு பாரு, பிரேக்கிங் தானாகும். அடுத்து வைக்க ஃபஸ்ட்டு ஹைட்டு ஏற்றிக்கோ. ஹைட்டு விக்கி வண்டி இறக்கும் போது ஹேண்டில் திருப்பாத விக்கி, விழுந்துருவேன். மடக்கி இறக்குற, உன் நல்ல நேரம் தப்பிச்சுட்டுக்கிற. ஒரு தடவை நல்லா வலுவாக திருப்பினா மாட்டிக்குவேன். அதே மாதிரி ஏற்றும் போது லைட்டாக இதில் கொஞ்சம் வெயிட் கொடுத்து அழுத்தி ஏற்றுனா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஏறும். ஆடுதா? ஆட்டாத, ஒன்றும் இல்லை, முடியும்னு நினச்சி பண்ணு, ஆட்ட மாட்டேன், பயத்தில் ஆட்டினா தான். அதே மாதிரி காலை இங்கே கொஞ்சம் நல்லா வெயிட்டு கொஞ்சம் அழுத்தி ஏற்றிக்கோ. அப்படி ஏற்றினா வண்டி கொஞ்சம் நீ இழுத்து ஏற்றுறப்ப ஈஸியாக ஏறும். சீட்டில் உட்கார்ற கணக்கு தான். இதில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் புஷ் பண்ணி அழுத்தினா ஃபஸ்ட்டு ஹைட் வந்துடும். ஃபஸ்ட்டு ஹைட்டை பிடிச்சிட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் நான் அங்கேருந்து இது வரைக்கும் ஓட்டலாம். ஸ்லோவாக போகணும், எதை பண்ணாலும் ஸ்லோவாக பண்ணும். இவர் யார்? காலை நீட்டாடே, காலை மடக்கே வைக்காத, நல்லா காலை நீட்டு.
கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறாடே, கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணு, கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறா, மடக்காத. யாருன்னே காலை ஸ்ட்ரெச் பண்ண ஹைட் ஏறும். ஹேண்டில் லாக் பண்ணி சுத்தாத, அது ஒன்று ஏமாத்துது. ஏய் லூசு பையில கால் மாட்டிக்குண்டா. டேய் இந்நேரம் காலில் குத்திருக்குண்டா, ஏடா இவ்வளோ அசால்ட்டாக சுற்றிட்டு இருக்கா? பாசு அங்கே தான் கவனம் இருக்கணும். எதுக்கு கத்துறா? போட்டேன் அப்படின்னு வண்டி போட்டேன். இங்கே பாரு, அது குத்துச்சுன்னு வச்சுக்கோ, கால் கட்டாயிரும்டா. இங்கே வண்டி குத்துதுன்னா கால் இங்கே இருக்குது, இவ்வளோதான் கேப்பு. 4 தையல் போட்டேன். இதே என்எஸ்ல பம்பர் குத்தி தான் விளாடாது. முதல்ல ஸ்லைடர் வாங்கி போடு, இல்லைனா பார்த்து பண்ணுறா. நான் என்ன சொன்னேன், நீ நேராக உக்காந்து திருப்புற, நல்லா லெஃப்ட்டு வந்து தொலையன். நேரம் கால் போயிருக்குண்டா பையா, அசால்ட்டாக பண்ணுற. ஏண்டா வண்டியில் தொங்க வேணும், நாங்கள் வந்து பிடிக்க வேணா முடியும். ப்ரோ ப்ரோன்னு கத்துறோம். ஐயோ போட்ட நேரம் விழுவோம். சொல்லுங்க ப்ரோ, இது ஆகாது. ஆனால் சூப்பராக பண்ணுறீங்க, ஆனால் வண்டி ஒத்துழைக்கல. பேசிக்கலாம், அடுத்த வாரம் அப்பா தூக்கிட்டு வாங்க. அடுத்த முடிச்சே போடலாம் அடுத்த வாரம். சரி ஸ்டாப் அடிக்க சொன்னால் இப்படியா?
ஹே ஹாய் கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் கைஸ் இந்த டிஸ்க்ளைமரு இன்ட்ரோ அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை, இந்த டிஸ்க்ளைமர் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா புதுசாக சேனலுக்கு வர நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்கன்னா, ஸ்டண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு ஸ்டண்ட் பண்ணுறீங்கலாம் நிறையா கேட்குறாங்க. அவங்க கேட்குறது நியாயம் தான். ஏன்னா நிறையா பேருக்கு ஸ்டண்ட்டை பற்றின அவேர்னஸோ ஸ்டண்ட்டை எங்கே பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரில. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்பாட்டு அண்ட் க்ளோஸ்டு ரோட்டில் தான் நம்ம வந்து நம்ம ஸ்டண்ட்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறோம். நிறைய பேர் அதே மாதிரி கியர்ஸ் இல்லை நிறையா பேர்ட்டுன்னு கேட்குறாங்க. இங்கே உங்களுக்கும் சரி, பார்க்குறவங்களுக்கும் சரி, வரவங்களுக்கும் சரி, ஸ்டண்ட்டை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அதை சேஃப்டியாக பண்ணுங்கிறதே தெரியல. அதனால் அவங்க புதுசாக வரவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்கமிங் வீடியோஸில் வந்து அவங்க ரைடிங் கியர்ஸோட பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, கற்றுக்குவாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணிடுவோம். சில பேர் ஃபினான்ஸ்னால அவங்களால அதை பை பண்ண முடியல. அதுக்கும் நம்மளால் புரிஞ்ச சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு போங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி நீங்கள் ஸ்டண்ட்டு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் என்கிட்ட கேட்கவே வேணாம், அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரவுண்டுக்கு வந்துடலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச்.